கவிஞர் திரு வைரமுத்து அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். கருணாநிதியின் மூத்த மகன் மூக்க முத்து காலமாகி இருக்கிறார். உங்களோட இரங்கலையும் அவர் தொடர்பான நினைவலைகளையும் பகிர்ந்துக்கலாம் சார். முத்தமிழறிஞர் கலைஞர் பெற்றெடுத்த முதல் மைந்தன் மூக்க முத்து அவர்கள். அவருடைய முதல் திருமணம் பத்மாவதி அம்மையாரோடு நிகழ்ந்தது. பத்மாவதி அம்மையார் யார் என்றால் புகழ்பெற்ற இசைப்பாடகர் C.S. ஜெயராமன் அவர்கள். C.S. ஜெயராமன் அவர்களின் உடன் பிறந்த தங்கைதான் பத்மாவதி. இசை குடும்பத்தில் பிறந்தவர் மூக்க முத்து. இயல்பாகவே அவர் உதிரத்தில் கலை ஓடிக்கொண்டிருந்தது. நல்ல பாடகர், நடிகர், கலை ஆர்வலர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர். அவர் எனக்கு ஒரு ஆதங்கம் என்னவென்றால், அவருடைய திறமைகளுக்கு ஏற்ற, அவரது ஆற்றலுக்கு உரிய இடத்தை அவர் பெறாமலே போய்விட்டார் என்பது என்னுடைய ஆதங்கம். அவர் மறைவுக்கு என் ஆழ்ந்த இரங்கல். இரங்கல் என்றால் நான் யாருக்கு சொல்வது? ஒட்டுமொத்த கலைஞர் குடும்பத்துக்கே நான் இரங்கல் சொல்ல வேண்டும். அவர் எல்லோராலும் நேசிக்கப்பட்டவர், மனதில் கள்ளங்கவடம் இல்லாதவர் என்பதை நான் அறிவேன். அவர் ஒரு வெகுளியான மனிதர். உள்ளத்தில் எதையும் ஒளித்து வைத்துக் கொள்வதில்லை. அன்போ, கண்ணீரோ, கோபமோ எதாக இருந்தாலும் உடனடியாக வெளிப்படுத்தக்கூடிய குணம் உள்ளவர். அவர் மறைவுக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் தமிழ் கலை உலகம் ஒரு நல்ல கலைஞனை இழந்துவிட்டது என்று வருந்துகிறேன். கலைஞர் குடும்பத்தில் அவரால் கண்டெடுக்கப்பட்ட முதல் மகன் மறைந்து விட்டார் என்று இறங்குகிறேன். அவருடைய நினைவுகள் நீண்ட காலம் நிலைக்கும் என்று நம்புகிறேன். அவரோட ஆற்றல் அந்த அளவுக்கு இருக்கும், ஆனா அதுக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஆதங்கம் இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. அவர்கிட்ட பேசும்போது அவருக்கே அந்த ஆதங்கம் இருந்துச்சா? அது தொடர்பா அவர் ஏதாவது பகிர்ந்துகிட்டாரா சார்? அந்த தொடர்பான நினைவுகளை சொல்லலாமா? அப்படி எதையும் என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டதில்லை. ஆனால் வெளி உலகம் அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த வருத்தத்தை தனக்குள் புதைத்துக் கொண்டிருந்தது என்பதை நான் அறிவேன். அவருக்கே அந்த ஆதங்கம் இல்லாமல் இருக்காது. ஒரு காலத்தில் பிள்ளையோ பிள்ளை என்ற படம் வெளிவந்த பொழுது எம்ஜிஆர் என்ற மகா ஆளுமைக்கு மாற்றாக இவர் வந்து விடுவாரோ என்ற ஒரு ஐயப்பாடு இருந்தது தமிழ்நாட்டு கலை உலகத்துக்கும் அரசியல் உலகத்துக்கும். சொல்ல போனால் எம்ஜிஆருக்கு மாற்றாகவே தயாரிக்கப்பட்டவர் என்ற ஒரு பிம்பம் கூட அப்போது இருந்தது. அப்படி எம்ஜிஆருக்கு நிகராக பேசப்பட்ட ஒருவர் எந்த உயரத்தையும் தொட முடியாமல் போய்விட்டார் என்பது ஒரு பெரிய வேதனைதான். கருணாநிதியின் மூத்த மகன் மூக்க முத்து காலமாகி இருக்கிறார். அவர் தொடர்பான மறக்க முடியாத ஒரு தருணம் அல்லது ஏதேனும் விஷயம் அப்படின்னா நீங்க எதை குறிப்பிடுவீங்க சார்? அவர் பாடிய ஒரு பாட்டு, உயர்ந்த இடத்தில் இருப்பவன் நான் என்று ஒரு பாட்டு. முதலமைச்சர் மகனாக இருக்கிற ஒருவர் அண்ணா நகர் கோபுரத்தின் மீது ஏறி உயர்ந்த இடத்தில் இருப்பவன் நான் என்று பாடியதை தமிழ்நாட்டு ரசிகர்கள் மிகவும் ரசித்தார்கள். அது இரு பொருள்பட அந்த வரி இயங்கியதாக நான் கருதுகிறேன். அவரோட படங்கள் பிள்ளையோ பிள்ளை பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க. அந்த படம் வரும்போது ரசிகர்கள் மத்தியில அவருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தது, என்ன காரணத்தினால அதை அடுத்தடுத்து அதை தொடர முடியல அப்படின்னு அந்த காலகட்டத்தை பத்தி குறிப்பிட முடியுமா சார்? பிள்ளையோ பிள்ளை வருகிற போது தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்றார்கள். அது ஒரு வெற்றி படம். அந்த வெற்றி படத்தின் அடிப்படை நல்ல கதை, இயக்கம். கிருஷ்ணன் பஞ்சு இயக்கினார். நடிகர் திலகம் சிவாஜி இயக்கிய கிருஷ்ணன் பஞ்சு பிள்ளையோ பிள்ளை என்ற மூக்க முத்து நடித்த படத்தை இயக்கினார் என்பது ஒரு வரலாறு. அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்து அன்பர்களை தவிர பொதுமக்களும் அந்த படத்தை வரவேற்றார்கள். காரணம், மூக்க முத்துவுக்கு அப்போது இருந்த இளமை, அப்போது இருந்த சுறுசுறுப்பு, அப்போது இருந்த துடிதுடிப்பு, அப்போது இருந்த தோற்றம். அவர் தோற்றத்தில் கூட எம்ஜிஆரை பின்பற்றி அந்த உடை அணிவது, நடப்பது, அந்த விரைவு, சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் அவர் கொஞ்சம் நகலெடுத்தார் என்று கூட சொல்லலாம். எம்ஜிஆர் கூட
உங்களுக்கு என்ற ஒரு சுயம் வர வேண்டும், யாரையும் பார்த்து நகலெடுக்க கூடாது என்று சொல்லும் அளவுக்கு மூக்காமுத்து இருந்தார் என்பது மறக்க முடியாத ஒரு செய்தி. நிச்சயமா. அதே போல அவர் தமிழையும் கலை சார்ந்தும் ரொம்ப பற்று கொண்டவர் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆனா அந்த அளவுக்கு அவர் தீவிரமா அரசியல்ல ஈடுபடல அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கான காரணம் என்ன? அவருக்கு அரசியல் ஈடுபாடு இல்லவே இல்லையா அந்த டைம்ல? அரசியல் ஈடுபாடு இருந்ததா இல்லையா என்பதை நான் அறிய மாட்டேன். அரசியலுக்கு வருவதற்கும் கலை உலகில் நிலைவருவதற்கும் சில தனிப்பட்ட குணாதிசயங்கள் துணை இருக்க வேண்டும். அந்த தனிப்பட்ட குணாதிசயங்கள் அவரிடம் இல்லாமல் போனது ஒரு பெரிய தடையோ என்று நான் இப்போது நினைத்து வருந்துகிறேன்.